வெற்றி இந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும்? அது ஏதோ சிலருக்கு மட்டும் கிடைக்கிற அதிர்ஷ்டம் இல்லைன்னா தற்செயலா நடக்கிற விஷயம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது இல்ல. வெற்றிங்கிறது ஒரு சிஸ்டம், ஒரு சமையல் குறிப்பு மாதிரி, இல்லைன்னா ஒரு லாக்கரோட காம்பினேஷன் தெரிஞ்ச எப்படி திறக்கலாமோ அந்த மாதிரி தான். வாங்க அந்த வெற்றிக்கான கோடு என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் கேக்குற கேள்விக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கட்டுப்பாடும் எந்த ஒரு லிமிட்டும் இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுவீங்க, என்னவா இருக்கணும்னு நினைப்பீங்க, எதை அடையணும்னு விரும்புவீங்க? இதுதான் நம்ம பயணத்தோட முதல் ஸ்டெப். உங்களுக்கு உண்மையா என்ன வேணும்னு கண்டுபிடிக்கிறது. நாம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, வெற்றிங்கிறது ஒரு காம்பினேஷன் லாக் மாதிரி அப்படின்னு. அதான் இந்த மேற்கோள் சொல்லுது. உங்களுக்கு அந்த காம்பினேஷன் தெரிஞ்சா போதும், பூட்டு கண்டிப்பா திறந்தே ஆகணும். அதாவது வெற்றிங்கிறது ஒரு ஃபார்முலா, அதை யார் வேணாலும் கத்துக்கலாம். நீங்க யாரு, உங்க பின்னணி என்னங்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. சரி, அந்த சிஸ்டத்தோட முதல் விதிக்கு வருவோம். இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்க வாழ்க்கையோட முழு கண்ட்ரோலையும் உங்க கையில எடுக்கிறது. அதாவது உங்க வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் 100க்கு 100 நீங்க தான் பொறுப்பு. மத்தவங்களை குறை சொல்றது, சூழ்நிலையை குறை சொல்றது, புலம்புறது எல்லாத்தையும் இன்னையோட நிறுத்தணும். இல்ல ஒரு சிம்பிள் ஃபார்முலா மூலமா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, E+R = O. அதாவது ஈவென்ட் பிளஸ் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு அவுட்கம். தமிழ்ல சொல்லணும்னா, ஒரு நிகழ்வு நடக்குது, அதுக்கு நீங்க ஒரு எதிர்வினை ஆட்டுறீங்க, அதோட விளைவு கிடைக்குது. வாழ்க்கையில நடக்கிற பல நிகழ்வுகளை நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? ஆனா அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோம், நம்மளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்கிறது 100% நம்ம கையில தான் இருக்கு. சோ உங்களுக்கு கிடைக்கிற அவுட்கம் பிடிக்கலையா, நீங்க மாத்த வேண்டியது ஈவென்ட்டே இல்ல, உங்க ரெஸ்பான்ஸ் தான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த உதாரணத்தை பாருங்க. உங்க கையில $200 கிடைக்குது, இதுதான் ஈவென்ட். இப்போ உங்களால 2 விதமா ரியாக்ட் பண்ண முடியும். ஒன்னு, அந்த பணத்தை வச்சு ஜாலியா பார்ட்டி பண்ணலாம். விளைவென்ன? உங்ககிட்ட இருந்த பணம் காலி, உங்க நிகர மதிப்புல எந்த மாற்றமும் இல்ல. ரெண்டாவது, அதே பணத்தை நீங்க முதலீடு பண்ணலாம். விளைவு, உங்க நிகர மதிப்பு வளரும். பாத்தீங்களா? ஒரே நிகழ்வு, ஆனா உங்க எதிர்வினை மாறும்போது விளைவும் அடியோடு மாறுது. இந்த பவர் உங்க கையில தான் இருக்கு. சரி வாங்க, இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். நம்ம மூளை எப்படி சில விஷயங்களை பாக்குது, சிலதை பார்க்காம விடுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஸ்கிரீன்ல ஒரு வாக்கியம் வரும், அதை வேகமா படிச்சு அதுல எத்தனை F எழுத்துக்கள் இருக்குன்னு மட்டும் கவுண்ட் பண்ணுங்க. ரெடியா? எண்ணிட்டீங்களா? உங்களுக்கு என்ன நம்பர் கிடைச்சது? 3, 4 இல்ல 5? பொதுவா நிறைய பேருக்கு இந்த 3 நம்பர்ல ஏதாச்சும் ஒன்று தான் கிடைக்கும். அது ரொம்பவே நார்மல். ஆனா உண்மையில சரியான பதில் என்னன்னு பாப்போமா? சரியான பதில் 6. ஷாக்கா இருக்கா? எப்படி 6 வந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம மூளை இயல்பாவே ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையில வர்ற எஃப் ஸ்கிப் பண்ணிடும். ஏன்னா அது ஒரு முக்கியமான வார்த்தை இல்லைன்னு அதுவே முடிவு பண்ணிக்குது. பாருங்க, நமக்கே தெரியாம நம்ம மூளை எப்படி தகவல்களை ஃபில்டர் பண்ணுதுன்னு. ஸோ இந்த எக்ஸசைஸ்க்கும் வெற்றிக்கும் என்ன சம்பந்தம்? ரொம்ப முக்கியமான சம்பந்தம் இருக்கு. நீங்க உங்க வாழ்க்கைக்குன்னு தெளிவான இலக்குகளை செட் பண்ணும்போது இந்த எஃப் எழுத்து மாதிரி இதுவரைக்கும் உங்க கண்ணுக்கு தெரியாம இருந்த வாய்ப்புகளை பார்க்கறதுக்கு உங்க மூளைக்கு நீங்களே ட்ரைனிங் கொடுக்குறீங்க. வாய்ப்புகள் உங்களை சுத்தி எப்பவுமே இருக்கு, ஆனா அதை பார்க்கறதுக்கு நம்ம பிரெயின் ஃபில்டரை நாம தான் ரீப்ரோகிராம் பண்ணணும். ஓகே, இப்போ உங்க வாழ்க்கையோட டிரைவர் சீட்ல நீங்க தான் இருக்கிறீங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? வண்டியை எங்க ஓட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணணும் இல்லையா? அதாவது உங்க டெஸ்டினேஷனை டிஃபைன் பண்ணணும். ஆனா இங்க தான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த சார்ட்டை பாருங்க. 100 பேர்ல 90 பேருக்கு மேல தங்களுக்கு இந்த வருஷம் என்ன வேணும் அப்படின்னு எழுத்துப்பூர்வமா எந்த இலக்கையுமே வச்சுக்கிறது இல்லையா? இதனால தான் பல பேர் வாழ்க்கையில முன்னேறவே முடியல, ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கோன்னு ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு கிளியரான டெஸ்டினேஷனே இல்ல. வெற்றினா வெறும் பணம் இல்லைன்னா கெரியர் மட்டும் இல்ல, ஒரு பேலன்ஸ்டு லைஃப் வாழணும். அதுக்கு இந்த 7 முக்கியமான ஏரியாக்களையும் நாம கவனிக்கணும். உங்க நிதி நிலைமை, தொழில், பொழுதுபோக்கு, ஆரோக்கியம், உறவுகள், தனிப்பட்ட வளர்ச்சி, அப்புறம் சமூகத்துக்கு நீங்க என்ன செய்ய விரும்புறீங்கன்னு இந்த எல்லாத்தையும் யோசிச்சு இலக்குகளை செட் பண்ணுங்க. சரி, இலக்குகளை செட் பண்ணும்போது ரொம்ப பொதுவா சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு, நான் என் வருமானத்தை அதிகப்படுத்தணும்னு சொல்றதுக்கும் நான் டிசம்பர் 31, 2026 சாயங்காலம் 5 மணிக்குள்ள $2 லட்சம் சம்பாதிப்பேன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ரெண்டாவது ரொம்ப தெளிவா இருக்கு, எவ்வளவு எப்போக்குள்ளன்னு கரெக்டா சொல்றீங்க. நம்ம மூளை ஒரு சூப்பர் GPS மாதிரி. நீங்க போக வேண்டிய அட்ரஸை பின் பாயிண்டா சொன்னீங்கன்னா அது கரெக்டா வழிகாட்டும். மொட்டையா சொன்னா அதுவும் குழம்பிடும். ஓகே, நம்ம கிட்ட ஒரு சூப்பரான மைண்ட் செட் இருக்கு, எங்க போகணும்னு ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட்டும் இருக்கு. ஆனா வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஒரு இன்ஜின் வேணும் இல்லையா? அந்த இன்ஜின் தான் ஆக்ஷன், அதாவது செயல். இதை விளக்க ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு பெரிய ஹால், நிறைய மக்கள் இருக்காங்க. ஒரு ஸ்பீக்கர் மேடையில நின்னு ஒரு $100 நோட்டை கையில காட்டி கேட்கிறாரு, இந்த $100 யாருக்கு வேணும்?
ஆள்ல இருந்த எல்லாரும் கைய தூக்குனாங்க. ஆனா என்னாச்சு தெரியுமா? வெறும் 5 பேர் மட்டும்தான் டக்குன்னு தன்னோட சீட்ல இருந்து எந்திரிச்சு மேடையை நோக்கி ஓடி போய் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. மத்தவங்க எல்லாரும் நாம போகலாமா, தப்பா நினைச்சுப்பாங்களோ நீ யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? வெற்றி வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்காம எந்திரிச்சு போய் அதை எடுக்கிறவங்களுக்கு தான். இதுதான் அந்த தடுத்து நிறுத்த முடியாத வெற்றி சுழற்சி. முதல்ல ஒரு ஐடியா வருதா, உடனே செயல்படுங்க. ரெண்டாவது அதோட ரிசல்ட் என்னன்னு பாருங்க. எது ஒர்க் அவுட் ஆச்சு, எது ஆகலன்னு கவனிங்க. மூணாவது கிடைச்ச ஃபீட்பேக்கை வச்சு உங்க அணுகுமுறையை மாத்தி திரும்பவும் முயற்சி பண்ணுங்க. ஜெயிக்கிற வரைக்கும் இதை செஞ்சுட்டே இருக்கணும். இங்க தோல்வியே கிடையாது, எல்லாமே ஃபீட்பேக் தான். விடாமுயற்சிக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் வேணுமா? சிக்கன் சூப் ஃபார் தி சோல் இந்த புக்கை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது உலகம் முழுக்க கோடிக்கணக்கில் வித்திருக்கு. ஆனா இந்த புக்கை முதல்ல 144 பப்ளிஷர்ஸ் நிராகரிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, 144 தடவை நோன்னு கேட்ட பிறகும் அவங்க நம்பிக்கையை விடல. இதுதான் விடாமுயற்சியோட சக்தி. சரி, நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் சுருக்கமா சொல்ற மாதிரி ஒரு சின்ன அழகான கதையோட முடிக்கலாம். இது நம்பிக்கையை பத்தின ஒரு கதை. ஆன்டி ஹேட்ன்னு ஒரு பாட்டி, அவங்களுக்கு இன்னும் 6 மாசம் தான் உயிர் வாழ முடியும்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. அவங்க தன்னோட இறுதிச் சடங்குகளை பிளான் பண்ணும்போது ஒரே ஒரு விசித்திரமான கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன, அடக்கம் பண்ணும்போது என் கையில ஒரு ஃபோர்க் வச்சிடுங்கன்னு. எல்லாருக்கும் ஒரே குழப்பம். அவங்க விளக்குறாங்க, நம்ம சர்ச்ல விருந்து சாப்பிடும்போது மெயின் கோர்ஸ் முடிஞ்சதும் வெயிட்டை வந்து கீப் யோர் ஃபோர்க், அதாவது உங்க ஃபோர்க்கை வச்சுக்கோங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அடுத்த ஒரு சூப்பரான கேக் இல்லைன்னா டெசர்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த பாட்டி மரணத்துக்கு அப்புறமும் வாழ்க்கையோட சிறந்த பகுதி வர இருக்குன்னு நம்பினாங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கும் தான். உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருந்தாலும் சரி, நீங்க உங்க ஃபோர்க்க கையில வச்சுக்கோங்க. அதாவது நம்பிக்கையோட இருங்க, சிறந்த விஷயங்கள் இன்னும் வர இருக்கு. இந்த எல்லாத்தையும் கேட்டது ரொம்ப நல்லது. ஆனா உண்மையான மாற்றம் எப்போ வரும்னா நீங்க செயல்படும் போதுதான். அதனால இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இலக்கை அடையிறதுக்கு இன்னைக்கே இப்போவே உங்களால எடுக்க முடியற அந்த முதல் சின்ன ஸ்டெப் என்ன? அது யோசிங்க. யோசிச்சுட்டு மட்டும் இல்லாம அதை உடனே செய்ய ஆரம்பிங்க.